செடிகள்ல வந்து புழுவோட தாக்கம் வந்து அதிகமா இருந்து ஓட்டையெல்லாம் போட்டுருக்கு பாருங்க. ஓட்டை போட்டாலுமே இங்க கடலைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்க பாருங்க, இந்த கடலையில ஏதாச்சும் ஒரு கடலையில எங்கேயாச்சும் சோடை இருக்கான்னு பாருங்க. அவ்வளவு தெளிவா இருக்கு. எல்லாமே சின்ன கடலை, நாட்டு கடலை தான் போட்டிருக்காங்க. இந்த கடலையில எங்கேயுமே வந்து பாருங்க எந்த சோடையும் இல்லை. இவ்வளவு அது இல்லாம இது வந்து எங்களுக்கு நாங்க வீட்டுக்கு எண்ணெய் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க இது எடுக்கிறதுனால வேற மருந்து எதுவும் அடிக்க வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ மற்ற விவசாயிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திடீர்னு ஒவ்வொரு இதுக்கும் நீங்க மருந்தை வாங்கி அடிக்க தேவையில்லை. இப்போ நீங்க பிஞ்சு பிடிக்கிறதுக்காண்டி ஒரு மருந்து அடிப்பீங்க, பூ பிடிக்கிறதுக்காண்டி, பூ உதிராம இருக்கிறதுக்காண்டி சொல்லி எக்கச்சக்கமா மருந்து அடிப்பீங்க. அந்த எதுவுமே தேவையில்லை. இது வந்து இப்படி ஆர்டர் எதுவும் வந்ததுன்னா நம்மளே தரம் பிரிச்சு காய வச்சு அதுக்கப்புறமா பருப்பாக்கி செக்ல போய் ஆட்டி நம்ம எண்ணெயை சேல் பண்ணலாம். சப்போஸ் இந்த அவ்வளவும் சேல் ஆகல அப்படின்னா பகுதியை நம்ம வியாபாரிக்கு தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை சாகுபடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விவசாயியோட தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடலையை வந்து அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம கடலை சாகுபடியோட கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிறோம். இதுல வந்து நம்ம கடலை சாகுபடியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறதில்ல. ஒரு புது முயற்சியா வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாய நண்பர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கடலை தோட்டத்தில் இருக்கிற இந்த கடலையை வந்து சாகுபடி செஞ்சு நான் வந்து வியாபாரிகளுக்கு வந்து இதை நான் சேல்ஸ் பண்ண விரும்பல. எனக்கு வந்து நம்ம வீடியோ பார்க்குற நேயர்களுக்கு வந்து நேரடியாவே வந்து இந்த கடலையை வந்து எண்ணெயா மாத்தி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டதோட வேண்டுகோளுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா நம்ம இந்த கடலை சாகுபடியை வந்து அவங்க எப்படி மேற்கொண்டாங்க, இது எவ்வளவு பரப்புல வந்து இந்த கடலை சாகுபடியை செஞ்சிருக்கிறாங்க, இதுக்கு என்னென்ன உரங்கள்லாம் பயன்படுத்தினாங்கிற ஆரம்ப கட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க என்னென்ன பண்ணிருக்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த கடலையை வந்து எப்படி அவங்க வந்து எண்ணெயா மாத்தி உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பதிவு செய்ய போறோம். நம்ம விவசாய சம்பந்தப்பட்ட நம்ம தகவல் வந்து நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. வாங்க இப்ப நம்ம அவங்க கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து வாங்க. வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கடலையை வந்து சாகுபடி செஞ்சிருக்கீங்க. ஆமா. இப்போ வந்து இந்த கடலை வந்து நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து கடைசி வரைக்கும் இதை எப்படி மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கடலையை வந்து எண்ணெயை வந்து மாத்தி நம்ம வீடியோ பாக்குற நேயர்களுக்கு வந்து டேரக்டாக அனுப்பி வைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்கள்ல தரமான எண்ணெய்களை வந்து நம்ம கிடைக்கிறது நமக்கு வந்து ரொம்பவும் கஷ்டம். இப்ப நீங்க கடைகளில் வாங்கக்கூடிய பாக்கெட் எண்ணெயா இருக்கட்டும், டப்பாவில் வாங்கக்கூடிய எண்ணெய்களா இருக்கட்டும், அதுல வந்து நிறைய கலப்படங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த விவசாயம் வந்து உங்களுக்கு வந்து ஏமாத்த மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு இதைத்தான் கொடுப்பாங்க அப்படிங்கறத தான் நம்ம நம்புறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலையை வந்து இவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த கடலையை பிரிச்சு எடுத்து காய வச்சு அதுல இருந்து பருப்பு எடுத்து அந்த பருப்புகளை வந்து எண்ணெய் ஆக்கி தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. குறைஞ்சது ஒரு 5 லிட்டர் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. யாருக்காவது வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கீழே வந்து நம்பர் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். நீங்க அவங்களே தொடர்பு கொண்டு உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட்லேயே புக் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. டேரக்டாவே வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இதுல என்ன வருதுன்னா, இந்த வந்து இப்போ அவங்க மொத்தமா ஒரு வியாபாரிக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் நஷ்டம். இது வந்து பாத்தீங்கன்னா வாங்குற வியாபாரிக்கு தான் வந்து லாபத்தை வந்து கொடுக்கும். அதே இது பாத்தீங்கன்னா இப்படி கொடுக்கும்போது நீங்களும் ஒரு தரமான எண்ணெயை வாங்கின மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்ப நீங்களும் ஏதோ ஒரு வகையில ஒரு தரமான உணவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு விவசாயிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிங்கிற நோக்கத்துல வந்து நம்ம இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க முக்கா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கடலை வந்து இவ்வளவு இடங்கள்ல வந்து சாகுபடி செஞ்சிருக்கீங்க. இந்த பகுதியிலேயே நீங்க சாகுபடி செஞ்சிருக்கீங்க, அந்த சைடு அந்த பகுதியிலையும் சாகுபடி செஞ்சிருக்கீங்க. இது மொத்தம் எவ்வளவு பரப்புல நீங்க சாகுபடி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். இது 1 ஏக்கரு 20 சென்ட். ஒரு 40 கிலோ கடலை ஊனி இருக்கும். 40 to 45 கிலோ கடலை. ஆமா. அதுல முளைக்காத பருப்பு, முளைச்ச பருப்பு அப்படியெல்லாம் கழிச்சா ஒரு 40 கிலோ வரும். ஆமா. இதுக்கு நாங்க வேற ஒண்ணும் பண்ணல. ஃபர்ஸ்ட் உழவு, அதுக்கப்புறமா நம்ம இந்த உழவுன்னு சொல்றீங்களா, இந்த உழவு வந்து எத்தனை உழவு வந்து இதுல வந்து போடுறீங்க? இது சட்டி கலப்பா உழவு போடுவீங்களா இல்ல ரொட்டேட்டர் வச்சு அடிச்சிருவீங்களான்னு சொல்லுங்க. முதல்ல ரொட்டேட்டர் வச்சு அடிச்சிட்டு அப்புறமா நாங்க ஒரு 5 கலப்பை வச்சு ஒரு உழவு உழுவுதீங்க. அதுக்கப்புறமா ஊன ஆரம்பிச்சாச்சு. இப்ப இந்த பருப்புகளை ஊனுறீங்களா, இந்த பருப்பு தேர்ந்தெடுக்கிறதுல ஏதாவது மெத்தட் இருக்கா, இல்லைன்னா நீங்க கடையில அப்படியே வாங்கிட்டு வந்துதான்? இல்ல, இதுக்குன்னே கொஞ்சம் மில்லுல போய் கேட்டாலே நல்ல தரமான பருப்பு கொடுக்காங்க. அந்த பருப்பை நம்ம வந்து வாங்கி ஊனி இருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கடலைகள்ல இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன கடலையா இருக்குது, இது வந்து நாட்டு கடலை. ஆமா. இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கடலை எல்லாம் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடலையிலே வந்து பாத்தீங்கன்னா 3 பருப்பு 4 பருப்பு இருக்கும். அதுல வந்து
டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க இது இந்த ரகத்தை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன். இது கொஞ்சம் வளர்ச்சி நம்ம தரைக்கு இது வளர்ச்சியா வரும். அப்புறமா கடலை வந்து நல்லா திரட்சியா இருக்கு. நமக்கு கொஞ்சம் இது வந்து லாபமா இருக்கும். எண்ணெய் எல்லாம் நமக்கு இடுபொருள் எல்லாம் பார்க்கையில இது கொஞ்சம் லாபமா இருக்கு. இப்ப அவங்க சொன்னதுல வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடலையில தான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமா வந்து கிடைக்கும். நம்ம ஹைபிரிட் கடலையில எண்ணெய் கிடைக்காது, பருப்பு அதிகமா இருக்கும். அதை நம்ம சேல்ஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா எண்ணெய் எடுக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கடலை தான் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும்னு நானும் அப்படிதான் நினைச்சேன். அவங்களும் அதான் கரெக்டா சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கடலையை வந்து நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. இதை வந்து நீங்க மிஷின் மூலமா நடவு செஞ்சீங்களா, இல்லைன்னா ஆட்களை வச்சே நீங்க ஒன்னொன்னா ஊனி பண்ணி பாத்தீங்க? இது ஆட்களை வச்சுதான் ஊனணும். ஆட்களை வச்சு ஊனிருக்கீங்க. எவ்வளவு ஆட்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு சொல்லுங்க. இதுக்கு ஒரு 20 ஆள் தேவைப்பட்டது. 20 ஆள் தேவைப்படுது. இந்த இதை ஊனின உடனே நீங்க தண்ணீர் பாய்ச்சிருக்கீங்க. ஆமா. தண்ணீர் வந்து என்ன முறையில நீங்க வந்து பாய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. இது நம்ம ஒரு 6 அடிக்கு ஒரு ரெயின் ஹவுஸ் போட்டிருக்கோம். ரெயின் ஹவுஸ்ல தான். ஆமா ஆமா. ஓ சரி சரி. முதல்ல வந்து எப்படின்னா ரெயின் ஹவுஸ விரிச்சிட்டு அப்புறமா அந்த சைடு ஒரு அடி கேப், இந்த சைடு ஒரு 1/2 அடி கேப் விட்டுட்டு நம்ம ஊனி இருக்கோம். எதனால அந்த 1/2 அடி கேப் விடுறீங்கன்னு? ஏன்னா குலை வந்து அதிகமா வளர்ச்சி ஆகையில அந்த தண்ணிய வந்து தடுத்து அடைச்சிரும். அப்படிங்கும்போது பக்கத்துல வந்து தண்ணி அந்த ரெயின் ஹவுஸ் மெத்தட்ங்கும் போது போய் ஸ்ப்ரெட் ஆகி பாயாத அப்படிங்கறதுக்காண்டி நீங்க இதுனா கொஞ்சம் கேப் இருக்கையில கடலை செடியையும் பாதிக்காம நம்ம கொஞ்சம் விரிச்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி விடையில அது எல்லா இடமும் ஒரே லெவலா வந்து விழுது. அதனால இப்ப வந்து இந்த கடலையை சாகுபடி செஞ்சு தண்ணீர் பாய்ச்சுறீங்க. இந்த தண்ணீர் வந்து எத்தனை நாள் இடைவெளியில வந்து தண்ணீர் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னு? இது நாங்க வாரத்துல ஒரு 2 நாள் அப்படி கொடுத்துக்கிட்டு வரோம். அது இல்லாம இந்த கடலை வந்து அந்த ரெயின் ஹவுஸ் போடுறதுனால செடியை வந்து நல்லா என்ன சொல்றது, வேர்களை வந்து நல்லா உள்ள அமைக்கி நல்லா படற மாதிரி வைக்கிறதுனால இந்த ரெயின் ஹவுஸ் சிஸ்டம் நமக்கு நல்லா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல வந்து நம்ம ஏற்கனவே இப்போ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இந்த செடியோட வளர்ச்சி ஹைட் வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு. இந்த ஹைட் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெயின் ஹவுஸ் மெத்தட்ல நம்ம பண்றதுனாலதான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. கரெக்ட் தானே? ஆமா. இப்போ வந்து இப்போ நீங்க நடவு செஞ்சு தண்ணீர் பாய்ச்சிட்டு வரீங்க. வாரத்துல 2 நாள் வந்து தண்ணீர் பாய்க்கிறேன்னு சொல்றீங்க. இது பூ வந்து பிடிக்கிறதுக்கு நீங்க நடவு செஞ்சதுல இருந்து எவ்வளவு நாட்கள் ஆகும்னு சொல்லுங்க. பூ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பூ வந்து ஒரு 20 to 30 நாளுக்குள்ள வந்துருது. சரி. அதுக்கு அப்புறமா ஒரு 35-40 நாளுக்குள்ள அடுத்த பூ வந்துருது. இப்ப இந்த கடலைக்கு வந்து பூ பிடிக்கிற சமயத்துல வந்து நிறைய நோய் தாக்கங்கள் ஏற்படும். இந்த கடலையில வந்து உங்களுக்கு எதுவும் நோய்கள் எதுவும் தாக்கம் ஏற்பட்டுச்சா? நீங்க அதை எப்படி சமாளிச்சீங்க? இதுக்கு எந்த மாதிரியான உரங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன். அப்படி நான் எதுவும் இது வரைக்கும் நான் கொடுக்கல. ஏன்னா நாங்க ஆல்ரெடி முதல்லயே ஒரு கொஞ்சம் சாணி உரம் யூஸ் பண்ணி தான் உழவு அடிச்சிருக்கோம். உழவு அடிக்கையில ஒரு முடை காம்ப்ளெக்ஸ் உழவு அடிக்கையிலேயே விதைச்சு விட்டுட்டு அப்புறமா நாங்க உழவு அடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம நீங்க ஊனிக்கத்தான் செய்றீங்க. அப்புறம் வந்து எந்த உரமும் நீங்க கொடுக்கல? சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உரங்கள் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உழவு மேற்கொள்ளும் போது வந்து தொழு உரமும் அந்த தொழு உரம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸையும் விதைச்சு விட்டுருக்காங்க. இது மட்டும் தான் இவங்க செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த விதமான உரங்களும் அவங்க கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து நோய் தாக்கம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். இந்த நோய் தாக்கம் எந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, நீங்க இதை எப்படி தடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன். அதாவது நோய் தாக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த செடிக்கு வேற எதுவும் கருவல் நோய் அந்த நோய் இந்த நோய்னு எந்த நோயும் இல்லை. என்னன்னா அந்த ரெயின் ஹவுஸ் சிஸ்டத்துல நம்ம தண்ணி பாய்ச்சையில அதனுடைய தாக்கங்க அந்த பூவு அது மேல அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகி விழுறதுனால அவ்வளவு ஒன்றும் தாக்கம் தெரியல. கடைசியா அந்த பிஞ்சு இறங்கி அந்த கடலை பருப்பு வைக்க நேரத்துல கொஞ்சம் புழு வந்தது. நாங்க அதுக்கு வந்து சரி நீ கடலை வந்து பிஞ்சு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அரைப்பருப்பு நல்லா திரட்சி ஆனதுனால நாங்க மருந்து எதுவுமே அடிக்கல. இன்னமும் அந்த மருந்து அடிக்காதனால இந்த புழு செடி இதெல்லாம் பாருங்க அப்படியே தான் இருக்கு. அந்த செடிகள்ல வந்து இந்த செடிகள் எல்லாமே ஓட்டையா தான் இருக்கு. புழு வந்து நிறைய சாப்பிட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணியதெல்லாம் இந்த புழு வந்து இந்த செடிகளை தாக்கி இருக்காது. ஆனாலும் எங்களுக்கு இந்த கடலை வந்து நல்ல விளைச்சல் இருக்கு அப்படிங்கிறதுனால நாங்க இதை அவாய்ட் பண்ணிட்டோம். அது இல்லாம இது வந்து எங்களுக்கு நாங்க வீட்டுக்கு எண்ணெய் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க இது எடுக்கிறதுனால வேற மருந்து எதுவும் அடிக்க வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த விவசாயி என்ன சொல்றாங்கன்னா, இந்த செடிகளும் நம்மளே இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல வந்து மற்ற விவசாயிகளுக்கும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திடீர்னு ஒவ்வொரு இதுக்கும் நீங்க மருந்த வாங்கி அடிக்க தேவையில்லை.
இப்போ நீங்கள் பிஞ்சு பிடிக்கிறதுக்காண்டி ஒரு மருந்து அடிப்பீங்க, பூ பிடிக்கிறதுக்காண்டி, பூ உதிராமல் இருக்கிறதுக்காண்டி சொல்லி எக்கச்சக்கமாக மருந்து அடிப்பீங்க. அந்த எதுவுமே தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா மழை மாதிரி தான் நமக்கு இந்த ரெயின் ஹோஸ் வந்து தண்ணி வந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மழை பெஞ்சாலே வந்து அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்கமும் ஏற்படாது. அப்படி இருக்கும்போது இந்த கடைசி நேரத்தில் வந்து நம்ம எந்த மருந்து அடிக்காதனால இந்த செடிகளில் வந்து புழுவோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்து ஓட்டையெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. ஓட்டை போட்டாலுமே இங்கே கடலைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்க, இந்த கடலையில் ஏதாச்சும் ஒரு கடலையில் எங்கேயாச்சும் சோடை இருக்கான்னு பாருங்க. அவ்வளோ தெளிவாக இருக்குது. எல்லாமே சின்ன கடலை, நாட்டு கடலை தான் போட்டிருக்காங்க. இந்த கடலையில் எங்கேயுமே வந்து பாருங்க எந்த சோடையும் இல்லை. இவ்வளவு இதுகள் தாக்கம் இருந்தாலும் இங்கே எதுவுமே பிரச்சனை இல்லை பாருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் வந்து ரொம்ப நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இவ்வளவு செடிகளில் வந்து இவ்வளோ கடலை பிடிச்சிருக்குது. இந்த கடலை வந்து உங்களுக்கு சரியான அளவில் பிடிச்சிருக்குதா, இல்லைன்னா உங்களுக்கு சாகுபடி குறைவா இருக்கான்னு சொல்லுங்களேன். இல்ல, நமக்கு வந்து இந்த கடலை வந்து நார்மலா பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்ப உள்ள இதுல வந்து நம்ம வேற எதுவும் செயற்கை உரங்கள் பயன்படுத்தாம இயற்கை உரங்கள் பயன்படுத்தி இவ்வளவு கிடைக்கிறது போதுமானதா தான் இருக்கு. சரி. இப்போ ஒரு கடலை செடியில வந்து தோராயமா எவ்வளவு கடலைகள் வந்து இதுல பிடிச்சிருக்கும்னு நீங்க சொல்லுங்களேன். ஒரு கடலை செடியில மேக்சிமம் ஒரு 40 to 50, 50 to 60 அப்படி ஒவ்வொரு செடியில ஒரு 20, 30 அப்படி இருக்கு. அவரேஜுக்கு ஒரு 50 கடலை வந்து இதுல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி. இப்போ இந்த கடலையை வந்து நீங்க சாகுபடி செஞ்சுட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பரப்புலன்னு நீங்க சொன்னீங்க? 1 ஏக்கர் 20 சென்ட். ஒரு ஏக்கர் இது மட்டும்? ஆமா. அதுக்கப்புறம் அது அந்த பகுதி அது வந்து ஒரு 3/4 ஏக்கர். 3/4 ஏக்கர் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2 ஏக்கர்ல இந்த கடலையை சாகுபடி செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த கடலையை வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. இத எடுக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஆளு செலவுன்னு பார்த்தா எவ்வளவு வரும்னு சொல்லுங்களேன். செலவு அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 11 ஆள் பிடிங்கிருக்காங்க. சரி. 2வது நாள் மொத்தத்தையும் ஒரு 11 ஆள் பிடிங்கிருக்காங்க. அப்ப மொத்தம் 22 ஆட்கள் வந்து இந்த 1.25 ஏக்கர் பிடிங்கிருக்காங்க. இன்னும் ஒரு 3/4 ஏக்கர் இருக்குது. அது தனியா ஆளு செலவு இருக்குது. இது போக இன்னிதான் நீங்க பிரிச்சு எடுக்கணும். பிரிச்சு எடுக்கிறது நீங்க அதை மிஷின் வச்சு எடுக்க போறீங்களா, இல்ல ஆட்கள் வச்சு எடுப்பீங்களா? இது நமக்கு மாடு இருக்கிறதுனால நம்ம ஆட்கள் வச்சு கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஆனாலும் இது வந்து கடலை கொலை வந்து நமக்கு மாட்டுக்கு தேவையே அப்படிங்கிறதுனால ஆளை வச்சே நம்ம எடுக்க போறீங்க. அப்போ வந்து பாருங்க, ஒரு கடலை சாகுபடியில வந்து ஒரு விவசாயிக்கு வந்து எவ்வளவு செலவுகள் இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு செலவு பண்ணி தான் வந்து இந்த கடலையை வந்து அவங்க எடுக்கிறாங்க. இந்த கடலையை வந்து இப்ப நீங்க பிரிச்சு எடுத்துருந்தீங்க. பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு விவசாயிகிட்ட, ஒரு வியாபாரிகிட்ட வந்து இதை வந்து விற்கும்போது இப்போதைக்கு கடலைக்கு ஒரு நல்ல விலை இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து நீங்கள் வந்து இப்போ வியாபாரிக்கு இதை கொடுக்க போறீங்களா, இல்லை நீங்கள் என்ன செய்யலாம்ங்கிறத நீங்கள் சொல்லுங்களேன். இது மேக்சிமம் இப்ப இப்படி ஆர்டர் எதுவும் வந்ததுன்னா நம்மளே தரம் பிரிச்சு காய வச்சு அதுக்கப்புறமா பருப்பாக்கி செக்ல போய் ஆட்டி நம்ம எண்ணெய சேல் பண்ணலாம். சப்போஸ் இந்த அவ்வளவும் சேல் ஆகல அப்படின்னா பகுதியை நம்ம வியாபாரிக்கு தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாய நண்பர்கள்கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து அவங்க சொன்னதுனால நம்ம இந்த வீடியோ பதிவு செய்யறோம். இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த கடலையை வந்து அவங்க தோட்டத்தில் விளைய வச்ச இந்த கடலையை அவங்க பருப்பா பிரிச்சு இந்த பருப்பை வந்து எண்ணெயா மாத்துறாங்க. எண்ணெயா மாத்தி நம்ம வீடியோ பாக்குற நேயர்களுக்கு வந்து இதை வந்து டேரக்டாவே அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட கடலையில இருந்து நீங்க எண்ணெயை வந்து பிரிச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பாக்குற நேயர்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தொடர்பு கொண்டு இது கேட்டாங்கன்னா எவ்வளவு எண்ணெய் வந்து நீங்க கொடுப்பீங்க, 1 லிட்டர் வந்து என்ன விலைக்கு வந்து நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லுங்களேன். இது தோராயமா ஒருத்தங்க ஆர்டர் பண்ணுனாங்க அப்படின்னா ஒரு 5 லிட்டரு மேக்சிமம் 5 லிட்டர்ல இருந்து அதுக்கு அங்கிட்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம கொடுப்போம். குறைஞ்சது 5 லிட்டரு. 1 லிட்டரு வந்து மேக்சிமம் வெளியில 350 ரூபா இருக்கு. நம்ம அதுல இருந்து ஒரு 10 ரூபா அட்ஜஸ்ட்மெண்ட் முன்ன பின்ன பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து முதல் டைம் நம்ம இது எண்ணெய் நம்மளே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை நினைச்சிருக்கோம். ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம டேரக்டா அனுப்புறதுக்காண்டி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா விலையை வந்து நான் அதிகம் வைக்க போறதில்லை. இப்போ நீங்கள் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா வந்து கடலை எண்ணெய் போய்கிட்டு இருக்குது. அந்த கடலை எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம தரமான எண்ணெயவே அதே ரேட்டுக்கு, இல்லைன்னா அதுலேருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம குறைச்சே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. கரெக்டு தானே? ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தரமான எண்ணெயில் வந்து நீங்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எங்களுடைய நம்பர் வந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிறோம். அதுக்கு நீங்கள் டேரக்டாக தொடர்பு கொள்ளுங்க. அவங்க வந்து குறைஞ்சது ஒரு 5 லிட்டர்ல இருந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து பார்சல் பண்ணணும்னா 1 லிட்டர் 2 லிட்டர் பார்சல் பண்ண முடியாது. அதனால குறைஞ்சது 5 லிட்டர் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நல்ல எண்ணெய் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து 350 ரூபாய்க்குள்ள தான் அவங்க விலை வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க நம்ம நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடலை சாகுபடியில் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து கடைசி வரைக்கும் வந்து என்னென்ன பண்ணுனாங்க, அந்த கடலை வந்து எப்படி வந்து எண்ணெயா வந்து மாத்துறாங்க,
மாற்றி இதை வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் வந்து நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இது மாதிரி இது வந்து நம்ம பகுதியில் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம நேரடியாக வந்து பதிவு செஞ்சாச்சு. இது மாதிரி மற்ற விவசாயிகளும் தங்களுடைய விவசாய பொருட்கள் வந்து ஏதாவது நீங்கள் வந்து நல்ல ஒரு தரமான பொருட்களை வந்து நீங்கள் சாகுபடி செஞ்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் தாராளமாக அணுகலாம். உங்களுடைய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக வந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள் வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு கட்டணம் எங்களுக்கு செலுத்த தேவையில்லை. நீங்கள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த நேயர்களுக்கு வந்து தரமான பொருளை கொடுத்தாலே அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல் வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாய சார்ந்த தகவலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்க்கா. நன்றி, வணக்கம். நன்றி.